இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் சவுந்தரபாண்டியனோட விட்னஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நீங்க வேற யார விட்னஸா கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? யுவர் ஆனர், நாங்க எல்லாருமே தயாரா தான் வந்திருக்கோம். இங்கே இவர் விசாரிக்க காவல்துறை அதிகாரி வைஜந்தி மேடம் கூட வந்திருக்காங்க. இவர் யார வேணாலும் விசாரிக்கலாம். அம்மா, நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறது போலீஸ் அதிகாரியான வைஜந்தி மேடம் கிடையாது. ஏங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்கள நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. தாராளமா நீங்க அவங்கள விசாரிங்க. நான் தான் வைஜந்தி மேடம் விசாரிக்க போறேன்ட்டே சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி நான் வைஜந்தி மேடம் தான் விசாரிக்க போறேன்னு சொல்லுதிய? எதை வச்சு சொல்லுதிய? இதுக்கு முன்னாடி நீங்க சவுந்தரபாண்டிய விசாரிச்சீங்கல்ல, சோ அந்த தாட்ல தான் நீங்க வைஜந்தி மேடத்தை விசாரிப்பீங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லையே. அம்மா, நான் இந்த கேஸ்ல அடுத்து விசாரிக்க போறது வைஜந்தி மேடம் கிடையாது. ஆனா இன்னொரு முக்கியமான சாட்சியை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாரு மிஸ்டர் சண்முகம்? போலீஸ் அதிகாரியான வைஜந்தி மேடம் பக்கத்துல உட்காந்துருக்காரு, அவங்களுடைய மகன் கௌதம தான் அடுத்து நான் விசாரிக்கணும்னு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் கொடுக்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் பாட்டுக்கு திடீர்னு எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம அவரை விசாரிக்கணும் இவரை விசாரிக்கணும் சொல்றதை ஏத்துக்க முடியாது. அது தெரியாம பேசிட்டு இருக்காரு. அம்மா, உங்களுக்கே தெரியும், நான் மளிகை கடை வச்சிருக்க ஒரு சாதாரண ஆளு. கொஞ்சம் எழுத படிக்க தான் தெரியுமே தவிர சட்டத்துல இருக்கிற நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியாதுங்கம்மா. இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு நானும் என் மனைவியும் பேசினதுல இந்த கௌதம விசாரிக்கிறதா முறை நினைச்சேன். முதல்ல அவனை விசாரிச்சு ஆரம்பிக்கலான்ட்டு முடிவு பண்ணான். அதான்மா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஓவர் ரூல்டு. அவர் தான் சொல்றாருல்ல, அவர் தான் ப்ராப்பரா படிக்கல, அவரோட மெத்தட்லாம் இப்படிதான் இருக்கும். அந்த கௌதம விசாரிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்படின்னா என்ன அப்ஜெக்ஷன் இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க பிபி. அது வந்து மேடம், ஒருவேளை கௌதம் ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்காரா? அவரு மாட்டிக்கிற போறாருன்ற கவலையா இருந்தா சொல்லுங்க,